இந்த வீட்டை பில்டிங் ஓனரை வச்சு அடித்து துரத்தி நட ரோட்டில் விட்டார். விட்டுட்டு சொல்வார், நான் உன்னை சொந்த தேசத்தில் அழைத்து வந்து அங்கே உன்னை ஸ்தாபிப்பேன்னு சொன்னார். ஸ்தாபித்தார். அல்லேலூயா. ஆகவே அடையாள சாட்சி, உயிருள்ள சாட்சின்னு நான் தான். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கும் எந்த இடத்துல துரத்தப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடம் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சா கூட ஆண்டவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. அதை திரும்ப கொடுப்பதற்கும் அவர் சர்வவல்லவர். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே கேளுங்க, கொடுத்துருவார். அப்பத்தை கேட்கிறவனுக்கு கல்லை கொடுப்பேனோ? ஹல்லேலூயா. அப்பத்தை கேட்கிறவனுக்கு கல்லை கொடுப்பேனோ? மீனை கேட்கிறவனுக்கு பாம்பை கொடுப்பேனோன்னு கேட்டவர். நீ அப்பத்தை கல்லை கேட்டா நான் அப்பத்தை தருவேனா? அப்பத்தை கேட்டால் கல்லை தருவேனா? தரமாட்டேன்ல. அப்போ தானே தருவேன். நீ வாழ்கிறது தானே கேட்குற, சும்மா இருக்குது தானே கேட்குற. நீ கேளு, நான் கொடுக்குறேன். ஆனால் விசுவாசத்தோட கேளு. கிடைக்குமா என்று சந்தேகத்தோட ஜெபம் பண்ணாத. கிடைக்கும்னு கேளு. 100 பவுன் நகை கிடைக்கும்னு சொல்லி கேளு, கொடுத்துருவாரு. இல்லை 1000 மடங்கு வேணும்னு கேளு, கொடுத்துருவாரு. ஒருவேளை என் மனைவி அந்த இழந்த ஒரு காப்பை 2 மோதிரத்தையும் கேட்டுட்டு இருக்கலாம், அதனால தான் அவர் கொடுக்கல. அப்படி நிறைய கேளு, நிறைய கொடுப்பார். ஆனால் விசுவாசத்தோட கேளு. அல்லேலூயா. நீ என்ன கேட்ப? எப்படி? ஜட்ஜா பொண்ணு மல்லி வேண்டாமா? ஜட்ஜுக்கு பொண்ணு மல்லி அவசியம் இல்லை. வெரி குட், கையை தட்டுவோம். அல்லேலூயா. ஆனால் இவ்வளோ நகை போட்டுட்டு ஜட்ஜா உட்கார முடியாது. உட்கார முடியும் பிரதர்? ஜட்ஜுக்கு அலங்காரம் கோட்டு தான். அப்போ நகை உனக்கு வேண்டாம் இல்லை? உச்சம்மா கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ அந்தி சந்தி ஹல்லேலூயா. நீ இப்போ என்ன கேட்ட? நீ தான் என்ன கேட்ட? ஆயிட்டா போச்சு, கையை தட்டலாம். கூடுமா கூடாதா? நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. அப்போ ஜீவ ஒளியில் ஒரு ஜட்ஜு. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பிராப்பசி மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் கூட. ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க அவர் சர்வ வல்லவர், நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். கையை தட்டலாம். நான் உன்னுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன். கூடுமே, எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, நடப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உற்சாகமாக சந்தோஷமாக கையை தட்டுங்க. அடுத்தபடியாக அதே அதிகாரம் இன்றைக்கு வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத புஸ்தகம் மத்தேயு 21ஆம் அதிகாரம். யாருக்காவது பிடித்ததும் பிடிக்காததுமான ஏதாவது ஒரு வேத வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். 42. இயேசு அவர்களை நோக்கி,
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே வீட்டுக்கு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. உற்சவமா கையை தட்டி ஹல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கொள்வோம். தாவீது அந்த வீட்டுக்கு ஆகாதவன் என்று அவனை தூக்கி போட்டாங்க, வெளியே போட்டாங்க. தாவீதினுடைய சகோதரர்கள் அரண்மனையில் பிரவேசித்தார்கள். அரண்மனையில் வேலை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி தமிழகத்தினுடைய ஒரு செயலகத்தில் வேலை பார்த்தா பெரிய பொறுப்பு இல்லையா? அங்கே எடுபடி வேலை இருந்தாலும் நான் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறேன் சொல்லுவாங்கள்ல. நான் நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் வேலை பார்க்குறேன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இல்லை பாராளுமன்றத்தில் நான் ஒரு சின்ன வேலையாக இருக்கிறேன். உயர் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறது உலகத்தினுடைய பெருமை. ஆனால் தாவீதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. தாவீதை வனாந்தரத்துக்கு தகப்பனார் ஆடு மேய்ப்பதற்கு அனுப்பினார். ஆண்டவர் பரத்திலிருந்து பார்த்தார். சவுலுடைய ராஜ்யபாரம் கிழிக்கப்படுகிறது. உடனே இஸ்ரவேலை ஆளக்கூடிய நான் ஒருவனை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி சாமுவேலை கொண்டு ஈசா குடும்பத்துக்கு அனுப்பினார். அது தாவீதின் குடும்பத்துக்கு அனுப்பினார். எல்லா பிள்ளைகளையும் வரிசைப்படுத்தினாங்க. இவன் தைல குப்பி எடுத்துக்கிட்ட ராஜாவை தெரிந்து கொள்வதற்கு தலையில் எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணும்போது இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் எல்லா பிள்ளைகளும் இல்லை. அப்படி என்றால் உனக்கு இன்னொரு பிள்ளை உண்டு, அவன் எங்க? அவன் வனாந்தரத்தில் கிடக்கிறான், ஆடு மேய்க்க போனான், வர சொல்லு. அவனைத்தான் அபிஷேகம் பண்ணினார். இப்போ வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டுக்கு மூளைக்கல். இப்போ ஏசாவின் குடும்பத்தில் ஒரு ராஜா, இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த வயது வசனத்தின்படி உன்னை வேண்டாம் என்று தள்ளப்பட்டிருக்கலாம் வீட்டில், உன்னையும் வீட்டுக்கு தலைக்கல்லாய் மூளைக்கல்லாய் தேவன் ஸ்தாபிக்கிறார். ஜட்ஜாக சொன்னா அவர் செய்வார், சொல்வதற்கென்றே செய்து முடிக்கிறார். யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சூப்பராக கையை தட்டுவோம். அல்லது அடுத்தபடியாக மறுபடியும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலிருந்து யாவருக்காவது பிடித்ததோ பிடிக்காததோ ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அல்லேலூயா. 21:10 என்ன சொல்லுகிறது? அவர் எருசலேமில் பிரவேசிக்கும் பொழுது நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அல்லேலூயா. அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? கீழே படிங்க. அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்த தீர்க்கதரிசி என்று சொன்னால் ஒரு சம கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று பார்க்கலாம். தேவன் தன்னுடைய 2 சீசர்களை நோக்கி, நீ ஒரு கிராமத்திற்கு சென்று ஒரு கழுதைக்குட்டியை பிடிச்சுக்கிட்டு வான்னு சொன்னார். கழுதைக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு வா. நீ கழுதைக்குட்டியை அந்த கிராமத்தில் போகும்போது ஒரு வீட்டில் கட்டப்பட்டிருப்பதை காண்பாய், நீ அதை கட்டவிழ்த்து கூட்டிகிட்டு வா. எஜமான் கேட்பான், ஏன் என்னுடைய கழுதைக்குட்டியை நீ ஆண்டா பிடிக்கிற நீ கேட்பான். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி அவன் கிராமத்துக்கு போவான், கழுதைக்குட்டியை காண்பான். கழுதைக்குட்டியை எஜமான்கிட்ட கேட்காமலே அவன் கட்டவிழ்ப்பான். அவள்தான் எஜமான் கேட்பான். லூக்காவில் படித்த தெரியும், இந்த காரியம் லூக்காவில் தான் படிக்கணும். அப்படி கேட்பான். கேட்கும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? என் ஆண்டவருக்கு வேண்டாம். மாறுபேச்சு இல்லை, சைலண்ட் ஆகிட்டான். என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னதுமே அவன் வாய் கட்டப்படுகிறது. எஜமான் மறுக்கவில்லை. அந்த கழுதைக்குட்டி மேலே இயேசு கிறிஸ்து ஏறி அமர்கிறார். உற்சாகமா கையை தட்டலாம். அற்பமாக எண்ணப்பட்டது கழுதை இல்லையா? குதிரைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், கழுதை என்ன பிடிக்குமா? அது கத்துனாலே யாருக்கும் பிடிக்காது இல்லையா?
குதிரை நடந்தால் அழகு, கழுதை நடந்தால் இது எருமை மாடு மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு அது நடக்கும். ஓடி போகுமா? கழுதை ஓடுமா? எவ்வளோ லோடு வச்சுக்கிட்டாலும் அதை அரைஞ்சி அரைஞ்சி தான் போகும் இல்லையா? இப்போ யாருக்கும் வேண்டாத ஒரு அற்பமான ஒரு பிராணி, ஆனால் தீட்டுப்பட்ட துணிகளை சுமக்கக்கூடிய ஒரு பிராணி. இந்த துணி விளக்குகிறவர்கள் அலக்குகிறவர்கள் கழுதையத்தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். துணி மூட்டையெல்லாம் அதில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு உயிரினம். ஆனால் தேவனுக்கு அதுதான் வாகனம். அல்லேலூயா. கூட்டிட்டு வா, கூட்டி வந்தாச்சு. அதில் ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பின்னாலும் முன்னாலும் ஜனங்கள் என்ன பாடினார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா பாடினார்கள். இப்படியே பாடி பாடி அந்த பட்டணத்தில் வரும்போது தான் அந்த ஜாதிகள் கேட்குறாங்க, ஏன் கழுதை குட்டி மேலே இவர் ஏறி வர்றாரு? கழுதை மேலே ஏறி வர நீங்கள்லாம் பாட்டு பாடிட்டு வர்றீங்க, இவர் யாருப்பா இன்னும் கேட்டால் நாசரேத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி இவர். உற்சவமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது தீர்க்கதரிசி என்று சொன்னாலே அன்னைக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது, இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு போதகர் என்று எண்ணினார்கள். இப்போ பேதுரை கேட்பார், நீர் போதகரா ஆண்டவரா? கூட இருந்த அப்போஸ்தலர்களை ஒருவர் கேட்குறார், நீர் ஆண்டவரா போதகரா? அவருக்கே சந்தேகம். ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் மாதிரி கிரியை செய்வார், சில வேளை போதகர் மாதிரி கிரியை செய்வார் இல்லையா? சில வேளை மரியாளுடைய மகனாகவே அவர் செயல்படுவார். அல்லேலூயா. எல்லா ரோலையும் ஒருமித்து எடுத்தவர். ஆனால் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது பிதாவின் குமாரனாய் பணியாற்றின ஒரு தேவன். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டது போல அவர் ஒரு மரியின் குட்டி மேலே, அதாவது கழுதைக்குட்டி மேலே ஏறி வருவார். சாந்த குணமுடையவர். அவருக்கு என்ன பேர்? மிகுந்த சாந்த குணமுடையவர். அவருடைய பெருமை இல்லை, அவருடைய ப்ரௌடு இல்லை, ஒரு ஆண்டவர். வெறுக்கப்பட்ட பிராணிக்கு மேலே ஏறி வர்றான்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கிறிஸ்தவர்கள் வெறுக்கப்பட்டிருக்கிறீர்கள், புறரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள், சொந்த பந்தத்தால் தாழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள், மாமியார் மாமனாரால் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், தாய் தகப்பனால் நிந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிந்திக்கப்பட்ட உங்கள் மேலே நான் பிரவேசிக்கிறேன். கழுதை மேல் ஏறி வந்த தேவன் இன்று ஒடுக்கப்பட்ட உங்கள் மேலும் நான் இருக்கிறேன். ஏழைகளின் தேவன் கையை தட்டுங்க, இல்லாதவர்களின் தேவன் கையை தட்டுங்க, ஒடுக்கப்பட்டவர்களுடைய தேவன் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களோட இருந்து தலைக்கல்லாக உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஆகவே எளியவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டு. அவைதான் கழுதை மேலே ஏறி வரார். யாருக்கு வேண்டாத பிராணி, யாருக்கும் வேண்டாத பிராணி, அதுக்கு நானும் ஒரு அடையாளம். அல்லேலூயா. எங்கள் ஊரில் நாங்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. சொத்தில், பணத்தில், பேரில், புகழில், எல்லாத்துலேயும் எங்கள் குடும்பம் டாப்பு. ஆனால் என் வீட்டில் நான் சீப்பு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. அதாவது பழைய காலத்தில் ஒரு அண்டர்வேர் உண்டு தெரியுமா? இந்த ஆண்கள் உடைய உள்ளாடை ஒரு வரி அண்டர்வேர், இந்த ஜெயில் கைதி கொடுக்குற மாதிரி உண்டா இல்லையா? அதையே போட்டுக்கிட்டு மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரியில் போனவன் நான். ஒரு சம கையை தட்டுங்க. ஆடை இல்லாமல் என் வீட்டில் எல்லாம் இருந்தது, ஆனால் எனக்கென்று எதுவுமே அவர்கள் செய்வதில்லை. அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டார்கள். எல்லாருக்கும் அறை உண்டு. எங்கள் வீட்டில் 10, எல்லாருக்கும் அறை உண்டு. எனக்கு மட்டும் ஒரு அறை கட்டப்படவில்லை. நீ முற்றத்தில் படு. எங்கே படு? முற்றத்தில் படு. சின்ன வயசுலேயே முற்றத்திலே பிறந்து வளர்ந்தவனை போல் வாழ்ந்தவன். அல்லேலூயா. என் குடும்பத்திலே நான் இருக்கப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன், கைவிடப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை ஒருபோதும்
கைவிடவில்லை. சின்ன வயசுலே தனிப்பட்ட முறையில் சம்பாத்தியத்தை ஆரம்பித்தவன் நான். உற்சாகமாக கையை தட்டி பிற்காலங்களில் 4 சகோதரிகளை என்னாலே திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என் குடும்பத்துக்கே வைத்தார் ஆண்டவர். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அங்கேயும் ஒரு சகோதரியை ஒரு ஜட்ஜோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. மருமகளாக அனுப்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் வருவார். ஆகவே இன்று நீங்கள் கழுதையாக என்ன போடலாம், நாளைக்கு குதிரையாக மாற போகிறோம். கையை தட்டுங்க. இன்னும் சிறுமைப்பட்டிருக்கலாம், நாளை நான் உங்கூட இருக்கிறனால நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆகவே அற்பமாய் எண்ணப்பட்ட பிராணி, அற்பமாய் எண்ணப்பட்ட பிராணியை போல உங்களை யாராவது நடத்துவார்களா? அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி,